பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தர் கிருபையாய் கடந்த மாதங்களிலே நம்மை நடத்தி ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக நம்மை அழைத்து வந்திருக்கிறார். கடந்த மாதத்தில் நம்முடைய தேவைகள், எத்தனையோ தேவைகள், இது எப்படி சந்திக்கப்படும் என்று சொல்லி நம்ம நினைத்திருந்திருப்போம், யோசித்திருந்திருப்போம். ஆனால் கர்த்தர் போதுமானவராய் இருந்து நம்மை நடத்தி இருக்கிறார். எல்லா தேவைகளையும் அவர் சந்தித்திருக்கிறார். இது இருந்திருந்தால் பரவாயில்லையேன்னு சொல்லி நினைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் தேவன் சந்தித்தார், நேர்த்தியாய் சந்தித்தார். அந்த தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லி இந்த புதிய மாதத்தில் கொண்டு வந்ததற்காக, இந்த புதிய மாதத்திலும் தொடர்ந்தவர் நம்மை நடத்தும்படியாக இந்த ஸ்தோத்திர கூட்டத்தை தேவனுடைய கரங்களில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம செபிப்போம். இந்த ஸ்தோத்திர கூட்டத்தினுடைய துவக்கத்துக்காக எப்சிபாக்கா ஜெபம் பண்ணுங்க. ஆசீர்வதிங்க. வருகிற பிள்ளைகளை கர்த்தர் தாமே கர்த்தர் துரிதமாக அழைத்து கொண்டு வாங்க தகப்பனே. சீக்கிரமாக பிள்ளைகள் வரும்படி கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இங்கே ஒவ்வொரு செக்மெண்ட்டையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க தகப்பனே. உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. துவக்கம் முதல் முடிவு வரை கர்த்தருடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்த கர்த்தர் கிருபை செய்யுங்க. உம்முடைய கரங்களில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. அல்லேலூயா. நம் தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி நாம் சில பாடலை பாட இருக்கிறோம். நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற பாடல் தாளிலே பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, இந்த பாடலை தேவனுடைய நாம மகிமைக்கென்று இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகாக மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. கரங்களை உயர்த்தி ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை ஏற்றனைக்கும் ஏக்கத்தில் குரல் கேட்டே, தாய்ப்பறவை துடித்திடும் பாசம் கண்டே, தாபரமாய் சிறகினில் தஞ்சமானே. கனிவான எருசலேமே, கனிவான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. ஜீவதேவன் நகரினில் குடி புகுந்தே, சீயோன் மலை சீருக்கு சொந்தமானே. நீதி தேவன் நிழலடி சிரம் புதைத்தே, நீதிமான்கள் ஆவியல் மருவி நின்றே. மேலான எருசலேமே, மேலான
எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா விடுதலையே விடுதலை விடுதலையே லோகமதின் மோகத்தில் விடுதலையே நானே எனும் சுயவாழ்வில் விடுதலையே நாததனில் வாழ்வதால் விடுதலையே சுவாதீன எருசலேமே சுவாதீன எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே வாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா கண்ணீர் யாவும் கனிவோடு துடைத்திடுவார் என்னமதின் ஏக்கங்கள் தீர்த்திடுவார் மரணமில்லை மனநோயின் துயரமில்லை அலறலில்லை அழுகையின் சோகமில்லை தலைநகராம் எருசலேமே தலைநகராம் எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே வாட்டியார் அழகாக ஜொலித்திடுதே ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தினால நாம் எங்கெல்லாம் கூடி அவருடைய நாமத்தை உயர்த்துகிறோமோ இந்த பரிசுத்த தேவன் இந்த பரலோக ராஜா நம்முடைய மத்தியில வந்து வாசம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. நாம் இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இருக்கிறோம். நாம் இரண்டாவது பாடலை பாடுவோம். பாரி அனுவதையும் போல் உதித்து வரும் இவர் யாரோ. இந்த பாடலை நோதயம் போ உதித்து வரும் இவர் யாரோ. பாரீரரு நோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ. முகம் சூரியன் போல் பிரகாசம் சத்தம் பெருவெல்ல இரைச்சல் போல. முகம் சூரியன் போல் பிரகாசம் சத்தம் பெருவெல்ல இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே சாரோரின் ரோஜாவும் திலி புஷ்பமுமா. பதினாயிரங்களில்
சிறந்தோர். காட்டு மரங்களில் கீற்றிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார். காட்டு மரங்களில் கீற்றிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார். நாமம் ஊற்றுண்ட பரிமளமே இன்ப ரசத்திலும் அதிமதுரா. நாமம் ஊற்றுண்ட பரிமளமே இன்ப ரசத்திலும் அதிமதுரா. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமாம். பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர். அவரிடது கையின் தலைக்கு வல கரத்தாலே தாங்குகிறார். அவரிடது கையின் தலைக்கு வல கரத்தாலே தாங்குகிறார். அவர் நேசத்தால் சோகமானேன், என்மேல் பரந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானேன், என்மேல் பரந்த கொடி நேசமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமாம். பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர். என் பிரியமிருபவதி என அழைத்திடும் சத்தம். என் பிரியமிருபவதி என அழைத்திடும் சத்தம். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமாம். பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர். என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பில் சார்ந்திடுவேன். என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பில் சார்ந்திடுவேன். மணவாடியே வா என்பாரே, நானும் செல்லுவேன் அந்நேரமே. மணவாடியே வா என்பாரே, நானும் செல்லுவேன் அந்நேரமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமாம். பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர். ஆமென், 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 ஆமென். ஆண்டவரே, நீர் 16,000ங்களில் சிறந்தவர் நீர் ஆண்டவரே. நீர் வெண்மையும் சிகப்புமானவர் ஆண்டவரே.
நீர் அல்பா ஒமேகாவுமானவர் ஆண்டவரே. முந்தினோரும் பிந்தினோரும் மரித்தோரிலிருந்து பிழைத்தவருமானவர் நீர் ஆண்டவர். நீர் சாவாமை உடையவர் ஆண்டவர். ஆண்டவரே, உம்முடைய நாமம் வல்லமை நிறைந்த நாமம் ஆண்டவர். ஆண்டவரே, உங்க பரிசுத்தமுள்ள நாமத்தை ஆண்டவரே நாங்கள் பணிந்து கொண்டு ஆராதிக்கும்படியாய், என்னை படைத்த கர்த்தர் உம்மை நாங்கள் ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம்ப்பா. நாம் யாவரும் எழுந்து நின்று தேவ சமூகத்தில் நமக்கு இருக்கிற கொஞ்ச நேரத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே, நீரே இந்த வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் ஆண்டவர். நீ சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவர். நம்மை ஆராதிக்கும்படியாக நான் வந்திருக்கிறேன்ப்பா. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஆண்டவர். யாரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாயிருக்கிற கர்த்தர். பரிசுத்தர் 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 என்று போற்றத்தக்க தேவாதி தேவன் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீர் ஆண்டவர். எல்லா கணத்திற்கும் எல்லா மகிமைக்கும் பாத்திரர் ஒருவர் மாத்திரம். முழங்கால்கள் யாவும் முடங்கும்படியான நாமமுடைய கர்த்தர் நீர் ஆண்டவரே. நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும்படியான பரிசுத்த தேவன் நீரே ஆண்டவரே. உம்மை நான் துதிப்பேன், உம்மை நான் ஸ்தோத்தரிப்பேன், உங்க வல்லமை நாமத்தை நான் பணிந்து கொள்ளுவேன் ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்னை நன்றாய் அறிந்தவர் நீர் ஆண்டவரே. என் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. என்னை நீர் அதிசயமாய் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரே என்னை அதிசயமாய் நடத்தி வருகிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்க கிருபை மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ஆண்டவருடைய கிருபை மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. வானம் உமது சிங்காசனம் சுவாமி, பூமி உம்முடைய பாதப்படி ஆண்டவரே. நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஒரு போதும் எங்களை கைவிடுவதில்லை ஆண்டவரே. நீர் ஒரு போதும் எங்களை மறந்து போவதில்லை ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் பெரியவர் ஆண்டவரே. நாங்கள் உம்மை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே தாங்கி ஏந்தி தப்புவித்து சுவாமி எங்களை சுமந்து வந்த தேவன் நீர் ஆண்டவரே. என் கண்ணீர் யாவையும் துடைத்த கர்த்தர் நீர் ஆண்டவரே. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அள்ளி செய்த தேவன் ஆண்டவரே. நீர் என்னை கைவிட மாட்டீர் ஆண்டவரே. உம்மை நான் உயர்த்துகிறேன், உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி இரு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? இரு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒரு போதும் கைவிட மாட்டீர். நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லலாம். எத்தனையோ மனிதரை நம்பி நாம் ஏமாந்து போயிருக்கோம். கைவிட மாட்டீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒரு போதும் கைவிட மாட்டீர். நான் நம்பும் மனிதர் கைவிட நம்பிக்கையின் தேவன் நீராண்டவரே, என் நம்பிக்கையின் நங்கூரம் நீராண்டவரே, என்னை கைவிடாத கர்த்தர் நீர்.
நீரே வழி. ஆமென். நீரே சத்தியம், நீரே சத்தியம் ஆண்டவரே. நீரே ஜீவன் ஏசையா. எனக்கு நீரே வழி. ஆமென். நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஓ, நீர் என்றென்றும் ஜீவிக்கின்ற கர்த்தரப்பா, என்னை காண்கிற தேவன் நீர் ஆண்டவரே. என்னை ஒரு போதும் நீர் கைவிட மாட்டீர் ஆண்டவரே. நீர் ஒரு போதும் என்னை புறம்பே தள்ள மாட்டீர் ஆண்டவரே. நீர் அன்பான தேவன் ஆண்டவரே. என்னை மன்னிக்கிற கர்த்தர் ஆண்டவரே. மீண்டும் என்னை சேர்த்துக் கொள்ளுகிற தேவன் ஆண்டவரே. நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உங்க நாமத்தை நாங்கள் புகழ்கிறோம் ஆண்டவரே. உங்க நாமத்தை நாங்கள் பணிந்து கொள்ளுகிறோம். எல்லா கணத்தையும் எல்லா ஆண்டவரே துதிகளையும் உமக்கே ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஜெப நிலையிலேயே நம்ம இருப்போம். 2 ஜெப குறிப்புகளுக்காக நம்ம இப்பொழுது ஜெபிக்க இருக்கிறோம். முதலாவது, இன்றைக்கு 12th எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நம்முடைய ஐக்கியத்தில் திருச்சபையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் முதல் வகுப்பில் பாஸ் ஆகும்படியாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிருக்கிறாங்க. அதுபோல் வரக்கூடிய 10ஆம் தேதி 10th ரிசல்ட் வர இருக்கு. நம்முடைய ஐக்கியத்தில் இருக்கிற பிள்ளைகள் எழுதியிருக்கிறாங்க. 14ஆம் தேதி 11th ரிசல்ட் வர இருக்கு. ஆகவே வந்திருக்கக்கூடிய இந்த 12th ரிசல்ட்டில் முதல் வகுப்பில் நம்முடைய பிள்ளைகள் தேரும்படியாக கர்த்தர் உதவி செய்ததற்காக நன்றி சொல்லி ஜெபிச்சுட்டு, அதற்கு பிறகு 10th 12th எக்ஸாம் ரிசல்ட்டுகளுக்காக நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். அந்த ரிசல்ட்டுகளையும் இது போல் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படியாக அனிதாக்கா ஜெபம் பண்ணுங்க. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் தேவனையாக இருப்பதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி தகப்பனே, நன்றி 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 ராஜா. உம்மை துதிக்கிறார் ராஜா. தகப்பனே அப்பா, தாயின் கருவில் உருவாகும் முன்னே அப்பா பிள்ளை நீங்கள் தேர்ந்து கொண்டு ஆண்டவரே இந்நாள் வரை நடத்தி வருகிறேன் அப்பா. அதற்காக உமக்கு நன்றி. நன்றி தகப்பனே. அப்பா, சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி அப்பா தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே எனக்கு சொன்ன தேவன் ஆண்டவரே, இந்த நாளிலே பிள்ளையை நீங்கள் சாட்சியாக நிறுத்தி இந்த +2 மதிப்பில் ஆண்டவரே மதிப்பெண்களில் ஆண்டவரே ஃபர்ஸ்ட் கிளாஸில் தேரும்படியாக நீங்கள் தேர்ச்சி தந்தீங்கப்பா. அதுக்காக நன்றியோடு நன்றி துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா அப்பா உமக்கு சொல்ல வார்த்தை இல்லை ராஜா. ஆண்டவரே இதுவரை காத்த தேவன் ஆண்டவரே இனியும் காக்க வல்லவர் அப்பா. எங்கள் திருச்சபையில் எழுதியிருக்க மற்ற பிள்ளைகளையும் இந்த கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நீங்க ஆண்டவரே அதிசயங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவரே நீங்க நன்மையாக மாற்றி தருகிற தேவன் ஆண்டவரே. இதுவரை காத்து ஆண்டவரே பிள்ளைகளை அப்பா இந்த நாட்களில் எக்ஸாம்ஸ் எழுத நீங்க உதவி செஞ்சிருக்கீங்க தகப்பனே. இந்த கரம் ஆண்டவரே பிள்ளைகள் மேல் இருந்ததுக்காக நன்றி நன்றி அப்பா. எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க எடுத்த திருச்சபை ஊழியங்களுக்காக பயன்படுத்திட்டு இருக்கீங்க. அதுக்காக நன்றிப்பா அப்பா. இன்னுமா அவரோட வாழ்க்கையில ஆண்டவரே எதிர்கால திட்டங்கள் அனைத்தையும் இந்த கரங்களில் ஒப்பு கொடுக்கிறார் ராஜா தகப்பனே. மதிப்பெண்களாலும் தகப்பனே பிள்ளைகள் எல்லாரும் அப்பா இன்னுமாய் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே மீண்டுமா ஆண்டவரே நல்ல விதமாக எழுத அந்த அருங்காலங்களில் +2 மதிப்பெண்களில் நல்ல விதமாக மதிப்பெண்கள் பெற நீங்கள் உதவி செய்தெல்லாம் 10th மார்க் வரை எழுதக்கூடிய பிள்ளைகள் இந்த கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாளைய தினம் நாளானிக்க தகப்பனே எழுத அந்த மார்க் வர இருக்கு ராஜா ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் சில பிள்ளைகளுடன் பேசினப்பா, அவங்க எல்லாம் பயத்தின் ஆவியை எடுத்து போடுங்க தகப்பனே. நல்ல ஒரு உற்சாகத்தின் ஆவியை தாங்க ஆண்டவரே. இனியும் அவங்களுக்கு தேவைகளை எல்லாம் நீங்கள் சந்தித்து தாங்கப்பா. பெற்றோர்களுக்கும் ஆண்டவரே சபைக்கும் ஆண்டவர்களே அவங்களுக்கு நல்ல ஒரு தூண்களாக இருக்க நீங்க உதவி செய்யுங்க அப்பா. நீங்க கூட இருந்து பெரிய காரியங்களை இன்னிமா இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில செய்ய வேண்டுமா. இந்த கரங்களை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ள ஆசீர்வதியும் வழி நடத்தும். எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நீங்க சாட்சியா இந்த
நாளில் வைத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரம். ராஜா. அப்பா நீரே ஜெபத்தை கேட்கிற தேவன். ஆண்டவரே நம்மிடத்தில் கேட்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை ராஜா. ஆண்டவரே பிள்ளைகள பலவீனங்களில் எல்லாம் ஆண்டவரே உன் பலன் பூர்ணமாய் இருந்து பிள்ளை ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே சாட்சியாக நிறுத்தியிருக்கீங்க. அதுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரே எங்கள் வாழ்க்கையில் அப்பா அதிசயங்களை செய்கிற தேவன். இன்னிமா எங்கள் திருச்சபையில் இருக்க பிள்ளைகளுக்கு நீங்க ஆண்டவரே அதிசயங்களை செய்யும்படியா இந்த கரங்களை ஜெபிக்கிறோம். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆமென். பிள்ளைகளை நடத்துங்க, ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவன் அப்படியாகவே வரக்கூடிய 10th 11th ரிசல்ட்டுகளையும் தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடுத்த ஜெப குறிப்புக்காக ஜானகி அக்கா ஜெபம் பண்ணுங்க. வரக்கூடிய நாட்கள் அது இன்னும் வெயில் கொடுமை அதிகம் என்று சொல்லி நம்ம தொடர்ந்து நியூஸில் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் வானிலை ஆய்வு மையத்திலிருந்து ஒரு தகவல் சொல்லி இருக்கிறாங்க, ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என்று சொல்லி. ஆனால் அவங்க எந்திரத்தை மையமாக வைத்து தான் அவங்க அதை கணிச்சு சொல்கிறாங்க. ஆனால் எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தர். ஆகவே நல்ல மழையை கர்த்தர் தரும்படியாக, கோடை மழையை தரும்படியாக, வெப்பத்தை எல்லாம் தணிக்கும்படியாக அநேக முதியவர்கள், சிறு பிள்ளைகள் இந்த வெயிலினால் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த பாதிப்புகளிலிருந்து ஜனங்களை தேவன் பாதுகாக்கும்படியாக நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. அப்பா கடந்த நாட்கள் எல்லாம் அதிகமான வெயில் இருக்கிறது. இப்பொழுதும் கூட அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்திருக்கிறது. இன்னும் வெயிலின் கொடுமை அதிகமாக நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருகிறது. அப்பா வசனம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் சேதப்படுத்தாது என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. இயற்கையை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிற தேவன் ராஜா, உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லையப்பா. பூமிக்கு நல்ல ஒரு மழையை கட்டளையிட்ட பூமியை குளிர பண்ணுங்க ராஜா. எந்த தேவ கோபாக்கினை தேசத்தில் இருந்தாலும் கிருபையாக தேசத்து ஜனங்களை மன்னித்து தேசத்துக்கு நல்ல மழையை கட்டளையிடுங்கப்பா. அப்பா பூமி குளிரட்டும். ஜனங்கள்லாம் இந்த வெயிலின் கொடுமையினால அதிகமாக பாதிக்கப்படாதபடிக்க பிள்ளைகள் எல்லாம் காக்கப்பட உதவி செய்யுங்க. பகலிலே மேக சம்பத்தினாலும் இரவிலே அக்னி சம்பத்தினாலும் எகிப்து ஜனங்கள் எல்லாம் நீர் காப்பாற்றின தேவன். அப்படியாக நீர் இந்த வெயிலின் கொடுமையை தாங்கிக் கொள்ளக்கூடிய கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நல்ல மழையை கொடுத்து பூமியை குளிர பண்ணி ஜனங்களுக்கு எந்த வியாதி விகினங்களும் வராதபடிக்கு தேவன் பாதுகாத்து கொள்ளுங்க. இனியும் போக போக வெயில் அதிகமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் தேவன் எல்லாவற்றையும் நன்மையாக முடிவு செய்ய போகிற தயவுக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். முற்றிலுமாயுடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எந்த தண்ணீர் தட்டுப்பாடுகளோ நீர்நிலைகள்லாம் டேம் எல்லாம் வறண்டு போகாதபடிக்கு எல்லாவற்றையும் வசனம் சொல்லியிருக்கீங்க. மழையையும் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், வாய்க்கால் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. அப்படியாக இந்த வசனங்கள்லாம் அப்பா எங்களுடைய தேசத்திலே நிறைவேறவும் நல்ல மழையை கொடுத்து பூமியை குளிர பண்ணி ஜனங்களுக்கு எந்த நோய் நொடிகளும் வராதபடிக்கு பாதுகாத்து கொள்ள போற தயவுக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் அப்படியாகவே எல்லா வெயிலின் கொடுமைகளை குறைத்து நல்ல ஒரு கோடை மழையை நமக்கு தரப்போவதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த 5வது மாதத்தினுடைய மாதாந்திர ஸ்தோத்திர கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தில் தான் இந்த ஸ்தோத்திர கூட்டத்திற்கு நான் முதலாக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவங்க யாராவது இருக்கீங்களா? இதுதான் ஃபஸ்ட் டைம். அவரை நிமிஷம் சேர்ந்து நில்லுங்க. வேற யார் இருக்கீங்களா? சரி. இந்த மாதத்தில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகள், இந்த மாதத்தில் பிறந்த நாள் திருமண நாள் ஃப்ளோராக்கா 11ங்களா? ஓகே. வசதிக்கா பார்த்துக்கிடுங்க. ஜெபம் பண்ணுறதுக்கு 20ஆம் தேதி பிறந்த நாள். சரி. புதிதாக வந்திருக்கக்கூடியவர்களுக்காகவும் பிறந்த நாள் காண்கிற திருமண நாள் காண்கிற பிள்ளைகளுக்காகவும் வசதியக்கா ஜெபம் பண்ணுங்க.
ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிற சுவாமி. கர்த்தாவே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை கேட்க நீர் அழைத்து வந்த பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர்கள் இந்த பிரேயருக்கு வந்ததனுடைய முகாந்திரத்தை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அவங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் உம்மை அறிகிற அறிவிலும் உம்மை பற்றி கொண்டு வாழ்கிற வாழ்க்கையிலும் அவர்கள் வளரும்படியாய் நீர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 11ஆம் தேதி ஃப்ளோரா அவங்களுடைய திருமண நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இணைத்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நீங்கள் அவங்களை குடும்பமாய் வாழும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறீர். அதற்காக நன்றி. கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படி அவர்கள் வாழ்ந்து உம்முடைய சமூகத்தில் குற்றமற்றவர்களாய் நடக்க கர்த்தர் இன்னும் பலனை தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 20ஆம் தேதி பியூலாக்கு ஆண்டவரே பிறந்த நாள் ஆண்டவரே. ஆயுசு நாட்களில் ஒரு வருடத்தை நீர் கூட்டி கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் இந்த நாள் வரைக்கும் நீர் ஆதரித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிற மகா பெரிய கிருபைகளுக்காக நன்றி. இந்த புதிய வருடத்திலும் இன்னும் உம்மை அறிகிற அறிவில் வளரட்டும் ஆண்டவரே. இன்னும் உமக்காக பயனுள்ள பாத்திரமாய் ஒவ்வொரு நாளும் நீர் விளங்க செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நினைவு ஆண்டவரே, இந்த பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகள் உம்மாலே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இந்த பூமியில வாழ கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நம்ம தனி ஜெபங்களில் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. மயிலால் குடும்பத்துக்காக நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று இருக்கிறாங்க, அவர்களுக்கு கால்வலி இருக்குது. இந்த காரியங்களுக்காக எல்லாம் தொடர்ந்து நம்ம ஜெபித்து கொள்ளுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இப்போது சண்டே கிளாஸ் ஞாயிறு பள்ளி பிள்ளைகளினுடைய ஒரு நடனத்தை நம்ம பார்க்க போகிறோம். என்ன கருத்தை சொல்ல வராங்க அப்படின்னு நீங்கள் பார்த்து எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா அவங்க இங்கிலீஷ் பாட்டுக்கு ஆடுறாங்க, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். இப்போ இந்த சண்டே ஸ்கூல்ஸ் சில்ட்ரன்ஸ் வந்து ஒரு டான்ஸ் இங்கிலீஷ் பாட்டு டான்ஸ் ஆடுறாங்க. அந்த இங்கிலீஷ் சாங்ஸ் எது அப்படின்னா வேதத்தின் அடிப்படையில் ஒரு இது ரெவல்யூஷன் வெளிப்படுத்தல் வந்து 3:20. யாராவது இருந்தால் படிக்க பார்க்கலாம். 3:20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். அதே வந்து இப்போ அந்த வேர்ஸ் வந்து இங்கிலீஷில் அதே வேர்ஸ் இங்கிலீஷில் வருது. ரெவல்யூஷன் 3:20. Behold, I stand at the door and knock. If anyone hears my voice and opens the door, I will come into him and eat with him and he with me. ஓகே, இப்போ டான்ஸை பாருங்கள், பின்னால் பேசிக்கலாம்.
சரி, இப்போ வந்து ஆண்டவர் வந்து கதவை தட்டுறாரு. இப்போ நீங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்ருக்கீங்க, அப்போ கதவை மூடி வச்சுருக்கீங்க, சாப்பிட்டுக்கு ஒருத்தர் வந்து கதவை தட்டுறாரு. நீங்கள் உடனே என்ன சொல்லுவீங்க? ஏதாவது சொல்லுங்கள், என்ன சொல்லுவீங்க? ஐயோ, சாப்பாட்டு நேரத்தில் வந்து கதவை தட்டுறாங்களே யாரோ அப்படின்னு சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? சரி, போய் கதவை திறக்கிறீங்க, தூரத்துலேருந்து உங்கள் அப்பா அம்மா வந்திருக்காங்க உங்களுக்கு, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நானே பதில் சொல்லட்டுமா? உடனே உங்களுக்கு சந்தோஷம் வந்துடும். சந்தோஷத்தை அப்பா அம்மா வாங்க 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 சாப்பிடலாம் வாங்க கூப்பிடுவீங்களா, கூப்பிட மாட்டிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு ஒரு டியர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்துட்டாரு, என்ன பண்ணுவீங்க? கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து உட்காருங்க சாப்பிட்லாம் அப்படின்னு, இருக்கிற சாப்பாட்டை நான் பகிர்ந்துக்கலாம் வாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த வேலையை செய்வீங்க இல்லையா? இப்போ ஆண்டவர் வந்து கதவை தட்டு ஏசுதான் வந்து கதவை தட்டுறாரு. நீங்கள் கதவை திறந்த உடனே பார்த்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சொல்லவே மாட்டிங்களா? உள்ளே வாங்க உள்ளே வாங்கன்னு சாதாரணமாக சொல்லுவியா? பிரைஸ்லாடால் இப்போ தான் சொல்கிறேன், ஆண்டவரே வாருமையா, எங்களோட வந்து தங்குமையா அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அதே அவர் பாட்டில் பாடினா, வாருமையா போதகரே வந்து தாங்கி விடும், சிறுமையா போதகரே வந்து தாங்கி விடும், சேருமையா பாதையிலே சேருமையா சிறியவராம் எங்களிடம், சிறியவராம் எங்களிடம். இப்படி பாடலாமல்ல? இதுதான் சரியான ஒரு வரவேற்பு அவருக்கு. ஓகே, இப்போ பிள்ளைங்க வந்து ஆடினாங்க, அவங்களுக்கு நீங்கள் எப்படி அப்ரிசியேட் பண்ண போகிறீங்க? வெரி குட், தேங்க்யூ. ஆண்டுடைய வார்த்தை ஒன்று இருக்கு இல்லைங்களா? பாலகர் தம் வாயினாலே ஆண்டவர் என்ன பண்ணுவார்? துதி உண்டாக்குவார். இந்த கடைசி காலங்களில் அதுதான் நடந்து வருது. அநேக சிறு பிள்ளைகள் ஆண்டவர் அறிந்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய பாடல்களை பாடி அவரை மகிமைப்படுத்துகிறாங்க. அது மாத்திரம் இல்லை, அதே சமயத்தில் பாலகர்தம் வாயினாலே துதி உண்டாக்குவார். அந்த வார்த்தையை நினைக்கும் பொழுது இன்னொரு வார்த்தையை நினைக்கணும். அதுவும் ஆண்டவர் சொன்னது தான். இப்பொழுது நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடலை அப்படின்னா அடுத்து என்ன செய்யும்? இந்த கல்லுகள் கூப்பிடுன்னு சொன்னார் இல்லைங்களா? அப்போது தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற அருமையான வாய்ப்பு சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் அவர் பாராட்டின எத்தனையோ நன்மைகள் உண்டு, எத்தனை ஆயிரமோ நன்மைகள் உண்டு. அவைகளுக்கு மனதார நம்ம நன்றி சொல்லுகிறவர்களாக காணப்படலாம். வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். நீங்கள் யோசித்து பாருங்கள், வீட்டில் நம்ம புறப்பட்டோம், இங்கே வந்து சேருவோங்கிறது நிச்சயமா? ஒவ்வொரு அந்த என்னது
மெடிக்ளைமு, இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் பாலிசி, இந்த மாதிரியெல்லாம் போடுறாங்க. அதில் எத்தனையோ ஷூரிட்டி எல்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா? அது நிச்சயமா? அவங்க கொடுக்குற ஷூரிட்டி எல்லாம் நிச்சயமா? அந்த கம்பெனி எத்தனை நாள் நிலச்சிருக்குன்னு தெரியாது இல்லைங்களா? ஆனால் அந்த ஷூரிட்டியை நம்ம நம்புகிறோம். ஒரு பஸ்ஸில் ஏறினா, ட்ரெயினில் ஏறினா அந்த டிரைவர்களை நம்ம நம்புகிறோம். ஆனால் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாக நம்மை முன்குறித்து நம்முடைய கருவை கண்டு இந்த நாள் வரையிலும் நம்மை ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்து வழிநடத்தி வருகிற அந்த தேவனுக்கு நம்ம ஒரு நன்றி சொல்கிறதுக்கு நம்ம எவ்வளவோ யோசிக்கிறோம் இல்லைங்களா? கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நம்ம நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் நீர் பாராட்டின நன்மைகள் ஆயிரம் நன்மைகள் உண்டு ஆண்டவரே. ஆண்டவர், இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ கோடி ஜனங்களின் மத்தியில் எங்களை நீர் தெரிந்து கொண்டு உம்முடைய நாமத்தை சொல்லும்படியான மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறீங்கப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல இரவு வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இரவு வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நீர் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த நேரத்தை நீர் ஆளுகை செய்யும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த வார்த்தையின்படியாக கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஆண்டவருக்கு எவ்வளவோ பிரியம் உண்டு. பல காரியங்களிலே ஆண்டவருக்கு பிரியம் உண்டு. அதில் ஒரு பிரியம் என்ன தெரியுங்களா? என்னாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் முதல் வசனம். போறோம். ஆண்டவருக்கு பிரியம் என்ன? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். தம்முடைய ஜனங்களை, இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக நீங்களும் நானும் இருக்கிறோம். அப்போது நம்மை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். தேவன் ரொம்ப பிரியப்படுகிற தேவன். தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்கள் நல்ல ஒரு மேன்மையான இடத்துல இருக்கணும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், மற்றவர்கள் இவர்களாலே பாதுகாக்கப்பட போஷிக்கப்பட தேவன் அந்த ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மளை வைத்திருக்க, நம்மை பயன்படுத்த அவர் ரொம்ப பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஆனால் எத்தனை தூரம் நீங்களும் நானும் அவருக்கு, அவருடைய ஆளுகைக்கு நம்மளை விட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். ஆனால் அவர் ஆசீர்வதிப்பதற்கு நான் பாத்திரவானாக இருக்கிறேனா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை என்னாகும்? செழிப்பாகும் இல்லைங்களா? நம்முடைய வாழ்க்கை செழிப்பாகும். ஆனால் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கா? செழிப்பாக இருக்குங்களா? இன்றைக்கி காலையில் நான் எந்திரிச்சதுலேருந்து இப்போ இங்கே வர்ற வரைக்கும் ஒரு காரியத்துக்கு கூட நான் முறுமுறுக்கலை, ச்சே அப்படின்னு நான் சொல்லவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? ஏதோ ஒரு காரியத்துக்கு இன்னைக்கு குறைந்தபட்சம் ஒரு முறை என்ன பண்ணியிருப்போம்? சொல்லியிருப்போம். நம்மளை அறியாமலே நம்ம சொல்லியிருப்பாடா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு ஒரு சின்ன ஒரு என்னது சோர்வு அந்த மாதிரி நம்ம செய்திருப்போம். அப்போ பாருங்கள், கர்த்தருக்கு பிரியம்தான். அவர் ஆசீர்வதித்தா நம்ம செழிப்போம். ஆனால் அந்த செழிப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? அதை நம்ம உணர்ந்து இருக்கிறோமா? அல்லது அந்த செழிப்புக்கு பாத்திரவானாய் நான் இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்த்தோம்னா ஒரு காரியம், ஒரு கேள்வி நம்ம கேட்குறோம், யார் செழிப்பார்கள்? இதுதான் நம்முடைய கேள்வி. அதைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம். யார் செழிப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். பாருங்கள், முதல் காரியம், யார் செழிப்பார்கள்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். ஹல்லேலூயா. முதல்ல
செழிக்கக்கூடிய ஒரு மனிதன் யார் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். யார் கர்த்தரை நம்புகிறார்களோ அவர் போதும். நம்ம ஆராதனை வேலைகளில், பாடல் வேலைகளிலெல்லாம் கரங்களை உயர்த்தி உற்சாகமாக நம்ம பாடுறோம். இசைக்கருவி வாசிக்கிற நல்ல தம்பிமார்கள் இருக்கும்போது, வாலிப பிள்ளைகள் இருக்கும்போது, அவர்களுடைய இசையில் அப்படியே கரங்களை உயர்த்தி அசைத்து நீர் மாத்திரம் போதும் அப்படி சொல்லி நம்ம பாடுறோம். ஆனால் ஆராதனை வேலை முடிஞ்ச உடனேயே, செய்தியின் வேலை ஆரம்பிக்கும் போதே அடுத்த மைண்டு செட் நமக்குள்ளே வந்து உட்காந்துருது இல்லைங்களா? அடுத்து வீட்டு காரியம், அடுத்து நம்மளுடைய பெண்டிங்கில் என்னென்ன காரியங்கள் இருக்குது, இதெல்லாம் வந்து மைண்டில் உட்காந்துருது. யாரை போய் பார்க்கறது, இது எப்படி செய்யறது அப்படின்னு பல திட்டங்கள். என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? முழுமையாய் கர்த்தரை நம்புவதில்லை. இங்கே ஒரு ஸ்தோத்திர கூட்டத்துக்கு நான் வந்திருக்கிறதுனாலையோ, அல்லது தொடர்ந்து தவறாமல் திருச்சபைக்கு நான் போகிறதுனாலையோ நான் கர்த்தரை நம்புகிறவன், 100% நம்புகிறவன் என்று சொல்லிவிட முடியாது. அப்போ கர்த்தரை நம்புகிறவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, தன்னுடைய எல்லா செயல்பாடுகளிலும் கர்த்தரை முன்னிறுத்தி கர்த்தரை மட்டுமே சார்ந்து ஜீவிக்கிற மனுஷனாய் இருப்பான். அவன் தான் கர்த்தரை நம்புகிறவன். அப்போ வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம இன்னைக்கு நம்மளுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய எஜமான நம்ம நம்புகிறோம். என்ன நம்புகிறோம்? இந்த மாதம் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக 1ஆம் தேதி நம்மளுக்கு சம்பளத்தை கொடுத்துருவார். அடுத்த மாதம் சம்பளம் வரும். அக்டோபர் நவம்பர் மாதம் ஆச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு போனஸ் வரும். நம்புகிறோம் நம்முடைய எஜமான, இந்த உலக பிரகாரமாக நமக்கு வேலை கொடுத்த எஜமான நம்ம நம்புகிறோம். ஆனால் அந்த தொழில் செழித்து வருமா, அதில் லாபம் ஈட்டுவாங்களா, அந்த தொழில் நிலைத்திருக்குமா, இது எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் அந்த எஜமான நம்ம நம்புகிறோம் இல்லைங்களா? அவர் சொல்லலாம், இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நிச்சயமாக நான் உங்களுக்கு நாளைக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்தவங்க அடுத்த நாள் எழுந்திருக்காமல் போனது உண்டு. ஏன்னா மனிதன் அவ்வளோதான். நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதற்கவன் எம்மாத்திரம் என்று வேதம் கேட்கிறது. எம்மாத்திரம். ஆண்டவர் அடுத்த நாள் காலையில் பார்த்து என்னை பார்த்து பிழைத்திருன்னு ஒரு வார்த்தையை அனுப்பலை அப்படின்னா, நான் படுத்த நிலைமையில தான் நான் இருப்பேன். அப்போது அண்ட சராசரங்களையும் படைத்து சர்வ வல்லமையோடு கூட இயற்கையின் மீது அதிகாரம் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனை, நம்மளை படைத்த தேவனை, நம்மளை ஆளுகை செய்கிற தேவனை இதுவரை நடத்தினவரை நான் நம்புவதற்கு யோசிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு இதில் தான் வருதுங்க. சோர்வு இதனால தான் வருது. முழுமையாக நம்ம கர்த்தரை நம்பணும். யோபு அருமையாக அவருடைய வாழ்க்கையில் அவர் சொல்கிறார். அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய அனுமதியோடு சத்துரு சோதிக்கிறான். சோதிக்கும் பொழுது யோபுவினுடைய மனைவி யோபுவுக்கு எதிராக பேசுகிறாங்க. அப்போ யோபு ஒரு வார்த்தை சொல்கிறார், தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம், இல்லைங்களா, தீமையை பெற வேண்டாமோ அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் மனித அறிவில் அவர் சொல்கிறார். ஆனால் ஒருபோதும் நம்முடைய தேவன் தீமை செய்கிற தேவன் அல்ல. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் இடம் கொடுக்க மாட்டார். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை தான் நமக்கு நடக்கும். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் இடம் கொடுக்க மாட்டார். மாத்திரமல்ல, அதிலேயே தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் அவர் உண்டாக்குகிற தேவனாயிருக்கிறார். அப்போ பாருங்கள், அந்த தேவனை நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம நம்பணுங்க. எல்லா சூழ்நிலையிலும் நம்பணும். அதே யோபு தான் பின்னாடி சொல்கிறாரு, சில அதிகாரங்கள் கடந்து அவர் சொல்கிறாரு, அவர் சோதித்த பின் நான் பொன்னாய் விளங்குவேன். அந்த நம்பிக்கை இருக்கணும்.
சாத்ராக் மேசாக் ஆபேத்து நேகோ ராஜா நிறுத்தின பொற்சிலையை வணங்கலை அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, நாங்கள் வணங்க மாட்டோம், நாங்கள் ஆராதிக்கிற எங்களுடைய தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் சொல்லி அவங்க நிறுத்தலை. அவங்க சொல்கிறாங்க, அவங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கிறாங்க, ஒருவேளை அவர் தப்புவியாமல் போனாலும் அது அவருடைய சித்தம். தப்பு விற்கணுமா தப்பு விற்க வேண்டாமா அப்படிங்கிறது அவருடைய முடிவு, அதில் நாங்கள் தலையிடலை. தப்பு விற்பார். ஒருவேளை அவருடைய முடிவின்படி அவர் தப்புவியாமல் போனாலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் வணங்குவதில்லை என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய அறிக்கையை, விசுவாச அறிக்கையை ராஜா முன்பதாக சொல்கிறத நம்ம பார்க்குறோம். பாருங்கள், இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அறிக்கை நம்ம செய்கிறோம், எப்படிப்பட்ட மனநிலையில் நம்முடைய தேவனை நம்ம நம்பிக்கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்கணும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நம்முடைய வாழ்க்கை செழிப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு, அது கர்த்தரை நம்புவது மாத்திரம்தான், வேறு வழியே கிடையாது. மேக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஷார்ட்கட் ரூட் ஒன்று இருக்கும். மேக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு டீச்சர் ஒவ்வொரு மெத்தடில் சொல்லி கொடுப்பாங்க. எப்படி போட்டாலும் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை ப்ராப்ளமெல்லாம் சால்வ் ஆகிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. நோ ஷார்ட்கட் அட் ஆல். ஒரே ஒரு வழி, கர்த்தரே வழி. அல்லேலூயா. அவரை நம்பணும், அவரை உறுதியாக பற்றி கொள்ளணும். அதுதான் நமக்கு இருக்கிற பலன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனம். பாக்கியவான். இந்த உலகத்தில் பாருங்கள், சிலர் சொல்லுவாங்க, 7 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரி நான் சம்பாரிச்சிட்டேனுங்க, நான் கொடுத்து வச்சுவேன். இல்லைன்னா மற்றவங்கள பார்த்து நம்ம சொல்லுவோம், அவங்க பசங்க பிள்ளைங்க கொடுத்து வச்சாங்கப்பா, அவங்க அப்பா சம்பாரித்து வச்சுருக்காரு அப்படி நம்ம சொல்லுவோம், மற்றவங்கள பார்த்து சொல்லுவோம். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம தான் இந்த உலகத்தில் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த சொத்து அது எப்போ வேணாலும் காணாமல் போயிடும், அழிஞ்சு போயிடும். இந்த பூமியில் பூச்சியும் துருவும் அதை கெடுத்து போடும். ஆனால் நீங்களும் நானும் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை அது ஒருபோதும் அழியாது. ஹல்லேலூயா. அதனால தான் அவர்கள் பாக்கியவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட பாக்கியவானான அந்த மனுஷன் எப்படி இருப்பான்னு சொல்லுது பாருங்க. முன்னாடி நம்ம வாசித்தோம் நீதிமொழிகளில், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பு. அந்த செழிப்பு எப்படி இருக்குன்னு இங்கே சொல்லுது பாருங்க வேதம். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். தப்பாமல் கனி கொடுக்கிற மரம். எப்படி? வருத்தமின்றி, கஷ்டமே படாமல், எந்த வருத்தம் படாமல், எந்த கஷ்டமும் இல்லாமல் தப்பாமல் கனி கொடுக்கிற மரம். காரணம் என்ன? அது உஷ்ணம் வர்றதை கூட அறியாது பச்சையாக இருக்குமா அந்த மரம். நம்ம இன்றைக்கி தான் ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே வெயிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. ஏன்னா உஷ்ணம் பயமாக இருக்குது நமக்கு. டிவிக்காரங்க வேறு அடிக்கடி போட்டு சன் ஸ்ட்ரோக்குங்கிறாங்க. கவர்மெண்ட்டு வேறு சன் ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு ஏசி ரூம் ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். ஸோ இந்த மாதிரி எல்லாம் மாற்றி மாற்றி மீடியாவில் போகிறனால ஒரு பயம்தான் இருக்குது நமக்கு. அதனால் நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உஷ்ணம் வருகிறதை காணாமல், அது வர்றதே தெரியாதபடி பசுமையாக இருக்கிற மரத்தை போல இருப்பானா அந்த மனுஷன். யார்? கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன். ஒரு வாய்க்கால் ஓரத்தில் வேர் விடுகிற ஒரு மரம் எப்பொழுதும் அது எப்படி பசுமையாக இருக்குமோ அதுபோல் அந்த மனுஷன் பசுமையாக இருப்பானா.
ஏன்னா வாய்க்கால் ஓரத்தில் இருக்கிற மரத்துக்கு தண்ணீர் பஞ்சமே கிடையாது. அது எந்த வரப்புக்கு திருப்பி விட்டாலும் அந்த வாய்க்காலில் தண்ணி போய் தான் ஆகும். அப்போ அந்த வேர் உறிஞ்சிக்கும். அப்போ அந்த மரம் பசுமையாகவே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அந்த மனுஷன் இருப்பான். அவ்வளவாய் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதனால தான் அந்த மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நம்புகிற ஒரு மனுஷன், கர்த்தர் மீது தன் நம்பிக்கையை வைத்த ஒரு மனுஷன், அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் சங்கீதம், சங்கீதம் 4 7வது வசனம். அவர்களுக்கு தானியமும் திராட்சைரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். பாருங்க, மற்ற மனுஷர்களுக்கு அவர்களுக்கு ஆசீர்வாதம் குறைவில்லாமல் இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஆண்டவரே, அந்த மனுஷனை காட்டிலும் நீர் என்னை சந்தோஷமாய் வைத்திருக்கிறீர். அல்லேலூயா. காரணம் என்ன? நான் உண்மையே நம்பி இருக்கிற ஆண்டவரே. கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷன் எப்படி தான் இருப்பான்? பஞ்ச காலத்திலும் கூட அவன் சந்தோஷமாக இருப்பான். ஈசாக்கை குறித்து நம்ம பார்த்துருக்குறோம் இல்லைங்களா? அவன் பஞ்ச காலத்தில் விதைத்து 100 மடங்கு அவன் ஆசீர்வாதத்தை பெற்றான். காரணம், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வசனங்கள் நமக்கு தெரியும் இல்லைங்களா? இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன், வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன், அவனும் செழித்து காணப்படுவான். எப்போ ஒரு மனுஷனால் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்க முடியும்னா, எப்போ ஒரு மனுஷன் கர்த்தரை நம்புகிறானோ அப்போ தான் அவனால் வேதத்தை தியானிக்க முடியும். அப்போ கர்த்தரை நம்புகிற மனுஷன் அவனுடைய செழிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ முதல் காரியம், கர்த்தரை நம்புகிற மனுஷன் செழிப்பான். 2வது, சங்கீதங்களின் புஸ்தகம் 92ஆம் அதிகாரம் 12வது வசனம். நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல் வளருவான். அடுத்தது, யார் செழிப்பார்? நீதிமான். நீதிமான் செழிப்பார்கள். யார் நீதிமான்? நீதியை செய்கிற மனுஷன் நீதிமான். அப்போ எது நீதி? எது சரியானதோ, எது பரிசுத்தம் உள்ளதோ, எது தேவனுடைய சித்தத்துக்கு இசைந்திருக்கிறதோ, எது மற்றவர்களுக்கு பயப்படாமல் நம்மால் செய்யக்கூடியதோ அது நீதி. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக நம்ம சொல்லணும். அப்போ தன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிற மனுஷன் பனையைப் போல செழிப்பானான், நீதிமான். பனைமரத்தை குறித்து நமக்கு தெரியுங்களா? நம்ம ஏரியாவில் குறிப்பாக இந்த தென் தமிழகத்தில் விசேஷமாக இருக்கிறது பனைமரம். அதில் இருக்கக்கூடிய பனை நொங்கு, பதநீர், அது குறிப்பாக இந்த கோடை காலத்தில் தான் நமக்கு அதிகமாக வருது இல்லைங்களா? கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் ஆண்டவன் நமக்கு படைச்சு ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறாரு. இந்த கோடை காலத்தில் நீ அதை பயன்படுத்திக்கோன்னு சொல்லி. இந்த பனைமரம் நம்ம போய் விதை விதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2வது, அதுக்கு தண்ணீர் பாய்ச்சி களை எடுத்து அதை பாதுகாத்து வரப்பு போட்டு பாதுகாத்து வேலி அடைச்சி பாதுகாக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது தானாக வளரக்கூடியது. ஆனால் ஒன்றே ஒன்று, பனைமரம் நேராக தான் வளரும். நம்ம பார்த்துருக்கோங்களா? கீழே ஆரம்பத்தில் ஏதாவது தடுப்புகள் இருந்து இப்படி வளைஞ்சிருந்தாலும் அடுத்தது பார்த்திங்கன்னா அது திரும்ப நேராக தான் போகும். இது பனைமரத்தினுடைய தன்மை. அதனால தான் நீதிமான பனைமரத்துக்கு ஒப்பா சொல்லப்பட்டு இருக்கு. அப்படின்னா என்ன? நீதிமானுக்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டிய அவசியம் இல்லை, அவனுக்கு தனியாக வேலி அடைக்க வேண்டிய அவசியம் இல்லை, தனியாக அவனை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை, தனியாக அவனை பராமரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன? இதையெல்லாம் கர்த்தர் அவனுக்காக செய்கிறார். அதனால் அவன் செழிப்பான். இப்போ நீதிமான் பனையைப் போல
செழிப்பான். அப்போ ஒன்று நம்ம பார்த்தோம், கர்த்தரை நம்புகிற மனுஷன் செழிப்பான். இரண்டாவது, நீதிமான் செழிப்பான். அதுலேயே பாருங்கள், 72வது சங்கீதம் 7வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 72ஆம் சங்கீதம் 7வது வசனம். போறோம். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான். கர்த்தருடைய நாட்களிலே, இந்த கடைசி காலங்கள் ஆகும் பொழுது, அதாவது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட பிறகு, புதிய திருச்சபைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீதிமான் செழிப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவருடைய நாட்களிலே, கர்த்தருடைய காலங்களிலே நீதிமான் செழிப்பான். காரணம், அவன் கர்த்தரை நம்பி இருக்கிறபடியால் அவன் செழிப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். மூணாவது காரியம், ஒன்று நம்புகிறவன், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். ரெண்டாவது, நீதிமான் செழிப்பான். மூன்றாவது, அதே 92ஆம் சங்கீதம் 13வது வசனத்தில் வாசிக்கலாம். அடுத்தது பாருங்க, யார் செழிப்பா? கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் அப்படின்னா அவர்களுக்கு ஆலயத்தின் மீது அவ்வளவு வாஞ்சை இருக்கணும். ஆலயத்துக்கு தவறாமல் போகிறவர்களாக இருக்கணும், நேரத்திற்கு போகிறவர்களாக இருக்கணும், தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து ஆராதனையை முடித்து தேவனுடைய சமூகத்தில் சமாதானத்தோடு கூட திரும்பி வருகிறவர்களாக இருக்கணும். அவங்க தான் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். காலையில் அவசரமாக எந்திரிச்சு நான் முதல்லையா நீ முதல்லையா சண்டை போட்டு போய் குளிச்சுட்டு புறப்பட்டு அதே மைண்டோட அவசரமாக வந்து கரெக்டாக அவங்க ஜெபத்துக்கு ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு ஆரம்பிக்கும்போது கால் எடுத்து உள்ள வைக்குவோம், அப்படியே மண்டி போட்டுருவோம். மைண்டு சமாதானமாக இருக்குமா? யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ அவசரத்தில் கிளம்பி வந்து, அவ்வளோ பரபரப்பில் கிளம்பி வந்து சமாதானமே இருக்காது. அப்புறம் எங்கே ஜெபிக்கிற ஜபங்களோடு கூட நம்ம ஒன்றித்து ஒருமைப்பட்டு நம்ம எப்படி ஜெபிக்கிறது? முடியாது. அதனால தான் சொல்லுது வேதம், அவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். வரணும் 10 நிமிஷம். ஒரு 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 வேலை விஷயமா, தப்பாக நினச்சிக்காதீங்கண்ணா, ஒரு வேலை விஷயமா நம்ம ஸ்டேஷன் போகிறோம், இன்ஸ்பெக்டர் வெளியே போயிடுவார். கேட்போம், முன்னாடி கேட்போம், என்ன சொல்லுவாங்க? 1 மணி நேரம் வந்துடுவாருங்க, ரவுண்ட்ஸ் போயிருக்காரு, உட்காருங்கம்பாங்க. உட்காந்துருப்போம், சாயந்தரம் வரைக்கும் உட்காந்துருப்போம், வரமாட்டார். 6 மணி ஆயிரும், 7 மணி ஆயிரும். சார், இதுக்கு நடுவில் வார போகிற கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட கேட்பாங்க, எதுக்காக உட்காந்துருக்கீங்கன்னு. அதே தான் ரெக்கார்டு ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த கதை சொல்லி சொல்லி நம்மளுக்கே போர் அடிச்சிடும். 7 மணி வரைக்கும் பார்த்துட்டு திரும்ப போய், சார் அவர் லேட் ஆகிடுச்சுன்னு அப்படியே அவர் வீட்டுக்கு போயிட்டார், நீங்கள் நாளைக்கு காலையில் ஒரு 11 மணிக்கு வந்துடுறீங்களா? நமக்கு வேலையாகணும், போய் தான் ஆகணும். 11 மணி அன்றைக்கி பார்க்க முடியுமா? தெரியாது. ஸோ அப்போ பாருங்கள், நமக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா ஒரு அதிகாரிக்கு முன்பதாக நம்ம என்ன செய்கிறோம்? காத்திருக்கிறோம். ஒரு அதிகாரிக்கு முன்பதாக காத்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சர்வத்தையும் நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்து, இலவசமாய் கொடுத்து நம்மை நடத்துகிற தேவனுடைய சமூகத்தில் நம்ம காத்திருப்பதற்கு யோசிக்கிறோம். போகணும், கரெக்டாக அவங்க ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணணும், கரெக்டாக ஆமென்கும் போது வந்துடணும் வெளியே. அதே மாதிரி நம்ம ஜெபிச்சோம்னா அல்லது பாஸ்டர்கிட்ட ஜெபிச்சோம்னா அடுத்த நாள் எனக்கு அது நடந்துடணும். இன்ஸ்டண்ட்டு தான். இல்லைன்னா இந்த பாஸ்டர் சரியில்லை, இந்த சர்ச்சு சரியில்லை, மாற்று. அது நமக்கு சௌகரியமாக தான் வீதிக்கு ஒன்று இருக்குங்களே, அடுத்து போய்க்கலாம். அப்போ தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பதற்கு நம்ம இன்றைக்கி யோசிக்கிறோம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது,
கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். நாட்டப்பட்டவர்கள்னால் என்னங்க? ஊன்றப்பட்டவர்கள். நாட்டப்பட்டவர்களுக்கு இன்னொரு வார்த்தை அப்படி சொல்லலாமா? ஊன்றப்பட்டவர்கள். இந்த ஊன்றுதல் என்று சொல்லுகிற வார்த்தை எதுக்கு நம்ம பயன்படுத்தோம்? ஒரு செடி இல்லைங்களா, ஒரு செடியை நல்ல ஒரு நிலத்தில் ஊன்றுகிறோம். விதையாக இருந்தால் விதைக்கிறோம்னு சொல்லுவோம். அது செடி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன செய்யணும்? குழி தோண்டி அந்த வேறு, அது பழைய மண்ணோடு கூட கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருப்போம், அதைய சரியான பதத்தில் புதிய நிலத்தில் அதை என்ன செய்யணும்? ஊன்ற வேண்டும். அப்படின்னா உள்ளே அந்த செடியை புதைத்து வைக்கணும். அதனுடைய மேல் தண்டு மாத்திரம்தான் மேலே இருக்கும், வேறு மற்றதெல்லாம் கீழே இருக்கும், உள்ளே புதைந்து இருக்கும். அப்போ அப்படி ஊன்றிய ஒரு செடி, அது செடியாக இருக்கிறதுனால நம்ம அசைச்சிடலாம். ஆனால் அதுவே மரமாயிடுச்சுன்னா நம்மளால் அசைக்க முடியுங்களா? அப்போ இன்றைக்கி தேவனுடைய ஆலயத்தில் நம்ம ஊன்றப்பட்டிருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். அப்படின்னா ஊன்றப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் எதிலும் நாம் அசைக்கப்பட முடியாதவர்களாக இருக்கணும். எதிலும் என்னுடைய நம்பிக்கையில் நான் அசைக்கப்பட முடியாதவனாக இருக்கணும். யார் எதை சொன்னாலும் நான் அதை நம்ப தயாராக இல்லை, எனக்கு கர்த்தர் போதும், நான் கர்த்தரை நம்புகிறேன் அப்படின்னு சொல்ல பழகணும். நம்முடைய ஐக்கியத்தை நம்ப பழகணும், நம்முடைய ஐக்கியத்தில் இணைந்திருக்க பழகணும், நம்முடைய ஐக்கியத்தோடு ஒத்திணைந்து பழகணும், ஒரு மனதோடு கூட இருந்து பழகணும். இதுதான் ஊன்றப்படுதல் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போது கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? செழிப்பார்கள். அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது தான் அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்த காரியத்தை நம்ம பார்க்கலாம். 4வது நீதிமொழிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். போடும். உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும். உதார குணம் இருக்கணும். உதார குணம்னா என்னங்க? தாராளமாய் திறக்கக்கூடிய, மனது திறக்கக்கூடியதான குணம். யாராவது ஏதாவது நம்ம இடத்துல இருக்கக்கூடிய பொருட்களை கேட்டாங்களா, இந்தாங்க எடுத்துங்க, பயன்படுத்திக்கிங்க, இந்தாங்க யூஸ் பண்ணிக்கிங்க, அப்புறம் கொண்டு வந்து கொடுங்க. இந்த மனசு வரணும். என்னடா இதை கேட்டுட்டாங்களே, எப்படி நான் இல்லைன்னு சொல்கிறது? கொடுத்தா அப்படியே திருப்பி கொடுப்பாங்களா? ஏதாவது ஆயிருமா? இந்த மாதிரியெல்லாம் யோசிக்காமல் திறந்த இருதயம், உதார குணம், அதுதான் நம்ம சொல்கிறோம். இந்த உதார குணம்னு சொல்லும் பொழுது மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம நினச்சி பார்க்கலாம். தங்க வசனம். மற்றவர்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதை நீ மற்றவர்களுக்கு செய். இப்போ என்கிட்ட கார் இல்லை, அப்போது ஒரு இடத்துக்கு நான் போக எனக்கு கார் தேவைப்படுது. அப்போ கார் இருக்கிறவங்க இடத்துல போய் கேட்டால் நான் என்ன நினைக்கிறேன்? நான் போய் கேட்ட உடனே அவங்க சாவியை கொடுத்துடணும்னு நினைக்கிறேன். சில சமயம் எனக்கு கொஞ்சம் ஆசை, பேராசையாக இருக்கும். அவங்க பெட்ரோல் போட்டு வச்சுருந்தா பரவாயில்ல, அப்படியே எடுத்துன்னு வந்து கொண்டு போய் திருப்பி கொடுத்துடலாம். அப்படி நான் நினைக்கிறேன். அப்படின்னா அப்போ நான் என்ன செய்யணும்? என்கிட்ட வந்து கேட்குறவங்களுக்கு நான் அப்படி தான் கொடுக்கணும். அவங்க வந்து கேட்குறாங்க, ஒரு தேவைக்காக கேட்குறாங்க, அவங்கக்கிட்ட இல்லை, தேவைக்காக கேட்குறாங்க. அப்படிங்கும்போது என்னிடத்துல இருக்குது அப்படிங்கும்போது நான் அதை என்ன செய்யணும்? உதாரத்துவமாக கொடுக்கணும். மனசில் எதுவும் நான் நினைக்கக்கூடாது. அதுதான் உதார குணம். ஒரு மனுஷனை தேவன் எதற்கு ஆசீர்வதிக்கிறார்? அவன் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதற்குத்தான் ஆசீர்வதிக்கிறார். குறிப்பாக தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பதனுடைய நோக்கம் மற்ற பிள்ளைகளை அவர்கள் ஆசீர்வதிக்கணும். அவர்கள் மூலமாய் அவருடைய ஆசீர்வாதத்தை கடத்தணும். அதுக்கு தான் அவர் ஆசீர்வதிக்கிறார். பரவாயில்ல, போன மாதம் இவ்வளோ தான், இந்த மாதம் இன்க்ரிமெண்ட்டு போட்டாங்க. ஸோ இதை எப்படி செலவு பண்ணலாம்? ஒரு சில குடும்பங்கள் எப்படி நம்முடைய தேவைக்கு வருமானத்தை ஈட்டலான்னு நினைக்கிற யோசித்து கொண்டு இருக்கிற சமயத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்? வந்த காசை எப்படி செலவு பண்ணலாம்.
எதுக்கு உனக்கு இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்காரு ஆண்டவர்? இல்லாத ஜனங்களுக்கு, தேவையில் உள்ள ஜனங்களுக்கு நீ அதை கொடுக்கணும், ஆண்டுடைய ஊழியத்தை தாங்கணும், ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், சாட்சியாக இருக்கணுங்கிறதுக்கு தான் கொடுத்துருக்கார். அதுதான் உதார குணம், திறந்த இருதயம். அப்படிப்பட்ட இருதயம் உள்ள ஜனங்கள் செழிப்பார்கள். அதுலேயே நம்ம ஒரு வசனம் நம்ம பார்க்குறோம். மேலே 24வது வசனம் பாருங்கள். வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. உண்மையாக தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை இது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் நான் இருக்கும்படியாக தேவன் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி தேவையில் உள்ளவர்களுக்கும் ஏழ்மையில் நிலைமையில் இருக்கிறவர்களுக்கும் வாரி இறைக்கிற மனுஷன் எப்படி ஆவானா? விருத்தி அடைவான். வாரி இறைத்தும் விருத்தி அடைவான் அவன். இன்னும் ஒரு சில கூட்டம் இருக்கு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும். அப்படின்னா நம்ம குழந்தைங்க சின்னதாக இருக்கும்போது பார்த்துருப்பீங்க, ஏதாவது சாப்பிட்ற பொருள் கையில் வச்சுருந்தா அப்படின்னாக்கா அப்பாவுக்கு அப்படின்னாக்கா அப்படி பிச்சு இப்படி கொடுக்கும். இதில் எடுக்கிறதுல மூக்குப்பிடி எடுத்தால் கூட கொஞ்சம் பெருசாக வரும், நிறைய வரும், அவ்வளவா கொடுக்கும் நமக்கு. அதுதான் பிசினித்தனங்கிறது. நம்மக்கிட்ட இருக்குது, கொடுக்கலாம். ஒரு அரை பண்ணு அரை ரொட்டி கொடுக்குறதுனால ஒன்றும் குறைஞ்சி போயிட போகிறது இல்லை. ஆனால் கொடுக்குறதுக்கு மனசு இல்லை. அப்படி பிசினித்தனம் பண்ணியும் அந்த மனுஷன் என்ன ஆயிடுவானா? வறுமையில் போயிடுவான்னு தான் வேதம் சொல்லுது. அப்போ பாருங்கள், உதார குணம் இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த மனுஷனை ஆசீர்வதிக்கிறார், அந்த மனுஷன் செழிப்பான். அப்போ பாருங்கள், முதல்ல கர்த்தரை நம்புகிற மனுஷன் செழிப்பான், நீதிமான் செழிப்பான், ஆலயத்தில் நாட்டப்பட்ட மனுஷன் செழிப்பான், உதார குணமுள்ள மனுஷன் செழிப்பான். கடைசியா நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும். செம்மையான மனுஷனுடைய வீடு அது செழிக்கும். அப்போ செம்மை என்று சொன்னால் என்ன? நீதின்னு சொல்கிறது போல தான். கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றது, கர்த்தருடைய பிரியத்திற்கு ஏற்றது, கர்த்தருடைய சித்தத்திற்கு ஏற்றது, அதுதான் செம்மையானது. அப்போ அந்த செம்மையானதை செய்கிற மனுஷனுடைய வீடு என்னவாகும்? செழிக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்போ பாருங்கள், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். உண்மைதான். அவர் ஆசீர்வதித்தால் ஒரு மனுஷன் செழிப்பான், அதுவும் உண்மைதான். ஆனால் அப்படி செழிக்கணும் அப்படின்னா அந்த மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷனாக இருக்கணும், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு எப்படிப்பட்ட மனுஷனாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் பார்த்தோம். ஒன்று, கர்த்தரை நம்புகிற மனுஷனாக இருக்கணும். இரண்டாவது, அவன் நீதிமானாக இருக்கணும். மூன்றாவது, ஆலயத்தில் நாட்டப்பட்டவனாக, ஆலயத்தின் மீது வாஞ்சை உள்ளவனாக இருக்கணும். நான்காவது, உதார குணமுள்ள மனிதனாக இருக்கணும். ஐந்தாவது, செம்மையான மனிதனாக இருக்கணும். இப்படிப்பட்ட மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது அவருக்கு பிரியம். அந்த மனுஷன் செழிப்பான். அப்படியாக நாமும் தேவனுடைய சமூகத்தில் நம்மளை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கும் நம்மை செழிக்க பண்ணுவதற்கும் அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போதும் கூட வேத பகுதி, கேள்வி பதில் பகுதி, அண்ணன் பிலிப்பனை வந்து அந்த கேள்வித்தாள்களை உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதம் வந்து நியாயாதிபதிகள், யோசுவா, இந்த 2 புஸ்தகத்துலேருந்து கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அதுக்குரிய பதிலை வந்து எல்லாம் எழுதி அனுப்புங்க. சிலா ஜார்ஜ்.
எல்ஃபினா ஃப்ரீடா. ஜானகி சொன்னேன். இந்திராணி. ரத்தினம். வேறு யாராவது கொஸ்டின் பேப்பர் வேணுமா? இல்லை. சரி. கேட்ட சத்தியத்திற்காக நம்முடைய இருதயங்களை ஒப்பு கொடுத்து முடிவு ஜெபத்தை ராஜன் பாபனை முன்பதாக வந்து பண்ணுவாங்க. நாம் அவரோடு கூட இணைந்து கொள்வோம். ஜெபிப்போம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த இரவு நேரத்திலே இந்த ஸ்தோத்திர கூட்டத்திலே கர்த்தருடைய கிருபை, பிரசன்னம், வழிநடத்தல், ஆளுகை, சமாதானம், ஆண்டவரே நல்வார்த்தைகள் எங்கள் மத்தியிலே வெளிப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஒவ்வொரு நாளையும் எங்களுக்கு வாழ்க்கையை கூட்டி கொடுத்து கொண்டே வருகிறீர். அப்படியாக இந்த மாதத்தை காணும்படியாக உதவி செய்த கர்த்தர், இந்த மாதத்துடைய முதல் திங்கட்கிழமையில ஒரு சமூகத்தை நாங்கள் கூடி நன்றி சொல்லவும், ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரிக்கும். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளுடைய ஆண்டவரே இந்த நடனங்களை பார்த்து அதை தொடர்ந்து வார்த்தைகளை கேட்கவும் கர்த்தர் கொடுத்திருக்கிற மாபெரிய கிருபைக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் எங்களை ஆசீர்வதிக்க பிரியமுள்ள தேவனாய் இருக்கிறீர். அப்பா, நாங்கள் ஆண்டவரே கீழாகாமல் மேலாக வேண்டும் என்பது உம்முடைய சித்தம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே வாழாகாமல் தலையாக வேண்டும் என்பது உம்முடைய சித்தம் ஆண்டவரே. அதன்படியாக எங்களுடைய வாழ்விலே ஒரு ஆசீர்வாதத்தை, நன்மையை காணும்படியாக விரும்புகிற தேவன். எங்கள் வாழ்க்கையிலே இதை நாங்கள் அடைய என்ன செய்ய வேண்டும் என்கிற ஆண்டவரே அந்த தெளிவான வார்த்தைகளை உம்முடைய வேதத்திலிருந்து எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்ததற்காக உமக்கு நன்றி. கேட்ட வசனத்தின்படி வாழ பலன் தாங்க. கர்த்தரை நம்பி ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. நீதிமானாய் வாழ உதவி செய்யுங்க. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட அனுபவத்தை நீங்க தாங்க. உதார குணமுள்ள ஒரு இருதயத்தை நீங்க எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. செம்மையான ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆமாண்டவரே, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினது போல எங்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க பிரியமுள்ள தேவனாய் இருக்கிறீர். நாங்களும் அந்த நன்மையை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய நல்ல பிள்ளைகளாய் தொடர்ந்து வாழ உதவி செய்யுங்க. இந்த நல்ல விசேஷமா இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொரு கரங்களுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். கேட்ட வார்த்தையின்படி வாழக்கூடிய பலனை நீங்க தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாமத்தின் மேன்மைக்கு வாழவும் ஆண்டவர் அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் வாழவும் கர்த்தர் கிருபை செய்யுங்க. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவையை கர்த்தர் நீங்க சந்திக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. நாளில் இந்த ஜெப கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி எங்களுக்கு நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிற அங்கிள் ஆண்டிக்காக ஆண்டவரே, ஜான்சன் குடும்பத்திற்காக ஆண்டவர், அப்படியாக இமானுவேல் குடும்பத்திற்காக எல்லாருக்காக கூட ஜெபிக்கிறோம். கர்த்தர் பேராக நீங்க ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உடைய வருகை தாமதிக்கும் என்று சொன்னால் ஆண்டவரே, வரும் நாட்களிலும் வரும் மாதத்திலும் நாங்கள் கூடி ஸ்தோத்திரிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. நன்மையான காரியத்தை உடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தாவே, நீர் அப்படியே செய்து உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த போற கிருபைக்காய் நன்றி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல. ஹல்லேலூயா.